குளித்தலையில் இரவு நேர திடீர் ஆய்வு. அரசு தனியார் பேருந்துகளில் கரூர் எஸ்பி ஆய்வு. ஒரு பஸ் சூப்பரான கேமரா இருக்கு. வராங்க 4 பஸ் தானே வரும். டெய்லி புது பஸ்ஸாக வரும். வராதுல்ல பஸ் எழுதிட்டு அவங்க கூப்பிட்டு வந்துட்டு இந்த டைமில் கூப்பிட்டா வரமாட்டேன். அவங்க ஆஃப்டர் எப்படி யார் இதை ஆட்டோமேட்டிக்லி குறையும். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரி கிரண் பிரசாத் குளித்தலையில் இரவு நேர பாதுகாப்பு ஏற்பாடுகளை திடீரென ஆய்வு செய்தார். பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் ஏறி கண்காணிப்பு கேமரா வசதி மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பயணிகளிடமும் பாதுகாப்பு வசதிகள் குறித்து கருத்து கேட்டறிந்தார். முன்னாடி ஒரு பேக் வச்சிருக்கீங்க, சைட்ல ஒரு பேக் வச்சிருக்கீங்க, அம்மா கிட்ட ஒரு பேக் வச்சிருக்கீங்க. கரெக்டா? ஹெல்மெட் போட்டால் எப்படி? அது ஹெல்மெட் இருக்கும். அது போடலாம்ல. என்ன கேட்குறேன்னா, திடீர்னு ஒரு கல் வந்துச்சு. நீங்கள் நல்லதாக நோட்டுறீங்க, ரோட்டில் ஒரு சின்ன கல் வந்து ஸ்லிப் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கேட்குறேன் உப்பா ஆச்சுன்னா யாரும் வேளாண் வயசு பார்த்துட்டு பார்க்கலாம். 2 இயர் நீந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஆய்வில் குளித்தலை டிஎஸ்பி மணிகண்டன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் கருணாநிதி. நம்ம சேஃப்டியா இருக்கணும். உங்கள் சேஃப்டிக்காக தானே காவல்துறை கேட்குறாங்க. நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்ம ஃபேமிலியில் ஒரு பர்சன் லாஸ் தானே. அதுக்கு பின்னாடி ஒரு பேக் இருக்குது, முன்னாடி ஒரு பேக் இருக்குது, கையில் கை கொண்டு இருக்கிறீங்க. ரோட்டில் பாருங்க எவ்வளோ டிராஃபிக் போகுது. நம்ம நிறைய நடக்கும். ஆனால் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா? கரெக்ட் தானே? ஏன் சார் எனக்காக கூட ஹெல்மெட் இல்லையா வீட்டில்? இல்லை சார் அதை போட்டால் காரு ஆப்ரிமெண்ட் காரு போட்டுருக்கோம்ல. அவர் கம்ஃபர்டபுள்